தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் அடுத்த வாரத்தில் இந்த நிலை மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னை, நாகை மற்றும் ஈரோட்டை தொடர்ந்து மதுரை விமான நிலைய பகுதியிலும் செப்டம்பர் மாதத்தில் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலைய பகுதியில் 41 டிகிரி செல்சியஸும், மதுரை நகரில் 40.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது. வழக்கமாக செப்டம்பர் மாதங்களில் குறைந்தபட்சம் 24.8 முதல் அதிகபட்சம் 35.7 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே வெப்பநிலை இருக்கும். இந்த ஆண்டு செப்டம்பரில் அதிக அளவு வெப்பம் பதிவாகி வருவதற்கு தொடர்ந்து ஒரு மாதமாக வறண்ட வானிலை நிலவுவதே காரணம் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். ஒரு மாதமாக மழை மற்றும் மேகங்கள் இல்லாததும் வறண்ட காற்று வீசுவதுமே வெப்பம் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. வருகின்ற நாட்களில் காலை நேரத்தில் வெயில் அடிக்கும், மாலை நேரத்தில் எங்காவது ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வறண்ட வானிலையே காணப்படும். 25ஆம் தேதிக்கு மேலே நம்ம மழை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பொதுவாக நீங்கள் இதே மாதிரி ஒரு வெப்பம் அதிகமாக தொடர்ந்து ஒரு 30-40 நாள் அந்த பிரேக் இருந்துட்டு நீங்கள் வரும்போது எப்பயுமே நமக்கு நல்ல மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ மேபி அந்த செப்டம்பர் எண்டு கடைசி நாட்கள், அக்டோபர் முதல் வாரம்லாம் நமக்கு நல்ல மழை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.